ஆர்கே நகர் இடைத்தேர்தல் களத்தில் மொத்தம் 62 வேட்பாளர்கள் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் இன்று மாலை வரும் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் அங்கு பிரச்சாரம் மும்முரமாகி இருக்கிறது. தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தங்கள் அணியின் வேட்பாளரான மதுசூதனனை ஆதரித்து தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். ஆர்கே நகர் தொகுதியில் அந்த நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆர்கே நகர் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கும் இந்த வேளையில் அது பற்றி நம்முடைய செய்தியாளர் ஆனந்தனிடம் விரிவாக கேட்கலாம். ஆனந்தன், தற்போது ஓபிஎஸ் அணியின் சார்பாக வேட்பாளர் மதுசூதனனை ஆதரித்து பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த பிரச்சாரம் செய்து வரும் காட்சிகளை பார்க்கிறோம். அவர்கள் எந்தெந்த விஷயங்களை முன்வைத்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள்? கணேஷ், ஆர்கே நகருடைய இடைத்தேர்தல் வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவற்ற வேட்பாளராக மதுசூதனன் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரை ஆதரித்து தற்போது 39வது வட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவை திரட்டி வருகிறார். இதுல முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது இன்று ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தற்போது முதல் பிரச்சாரத்தை அவர் ஈடுபட்டிருக்கிறார். இதுல முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றிருக்கிறார். இந்நிலையில் குறிப்பாக அவர்களுக்கு மக்கள் தரப்பில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. அந்த காட்சி நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுசூதனன் அவர்களுக்கும் பன்னீர்செல்வருக்கும் மக்கள் பூக்கள் சூடி பட்டாசு வெடிப்பு வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை பிரதானமாக அவர் முன்னிறுத்தக்கூடிய என்னவென்று பார்த்தோம்னால், அவர்கள் அடிப்படை பிரச்சனைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த பிரச்சனைகள் ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனைகள், அதே போன்ற சாலை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் மதுசூதனன் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார். அதன்படி எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்து வருகிறாங்க. அது நாட்கள் செயல்படுறாங்க. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எதிராக பார்க்கக்கூடிய நபர்களையும் அவர்கள் மற்ற வேட்பாளர்களை விமர்சனம் செய்து அவர்கள் குறிப்பாக டிடிவி தினகரன், அதே போல திமுக வேட்பாளர் மருத கணேசன் அவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்து தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நம்ம இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கோம். தற்போது 34 தோட்டங்களுக்கு 39வது வட்டத்தில் தற்போது பிரச்சாரம் செய்து வருகிறார். கணேஷ், அவர்களுடைய பிரச்சார வியூகம் என்பது எப்படி இருக்கிறது ஆனந்தன்? ஏன்னா அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய டிடிவி தினகரன் உள்ளிட்ட மற்ற வேட்பாளர்கள் மிக முக்கியமாக கூறுவது அவர்களால் திறம்பட செயல்பட முடியாது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு வேளையில் இவர்களுடைய பிரச்சார வியூகம் எப்படி இருக்கிறது? ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை பல முனைகள் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல ஒவ்வொரு கட்சியிலையும் வியூகங்கள் அமைத்து தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் வட்டங்கள் வாரியாக தற்போது டிடிவி தினகரன் தரப்பில் வட்டங்கள் வாரியாக, பகுதி வாரியாக முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து அவங்க நியமித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுறாங்க. அதற்கு ஈடு கொடுக்கும் வகையில இவர்கள் தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. வட்ட வாரியமாக அமைக்கப்பட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் தீவிரமாக அந்த பிரச்சாரத்தை யுத்திகளை கையாண்டு வருகிறாங்க. கணேஷ், ஆனந்தன், ஆர்கே நகர் தொகுதியின் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கும் வேளையில் உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி.